ஹே அமிகோஸ், கிப்லி 2 நாளாக சோஷியல் மீடியா பக்கம் போனாலே ஒரே கிப்லி ஃபீவராக இருக்குது எல்லாருக்கும். மயான்மரில் அவ்வளோ பெருசாக எர்த்குவேக் வந்திருக்கு, அது பெரிய நியூஸ் ஆகலை. பட் இந்த கிப்லி ட்ரெண்ட் வந்து அவ்வளோ வைரலாக போயிட்டு இருக்குது. இன்ஸ்டாகிராம் பக்கம் போனால் கிப்லி போஸ்ட், அதே யூடியூப் பக்கம் போனோன்னா கிப்லி எடிட்டிங் டுட்டோரியல் எப்படி பண்ணணும், கிப்லி ஃபோட்டோஸை வந்து எப்படி கிரியேட் பண்ணணும், கிப்லி எடிட்டிங் டூல்ஸ் எந்த ஆப்லலாம் இருக்கும்ட்டு அதை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. இதில் ஃபன்னி ஃபேக்ட் என்னென்னா, இந்த ஃபீச்சர்ஸ்லாம் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண ஓப்பன் ஏஏ வந்து போதண்டா சாமி ரீல் வந்து போச்சு, எங்களால் முடியல, தயவு செஞ்சு மூட்டை கட்டிக்கோங்கன்னு அவங்களே வந்து கும்பிட்டு போட்டு வேண்டி கேட்குற அளவுக்கு நம்ம ஆட்கள் வந்து இந்த கிப்லி ட்ரெண்டை வந்து இப்படி மயமாக்கிட்டாங்க. கிப்லினா என்னங்க, நம்மளோட மூஞ்சை வந்து கொஞ்சம் கார்ட்டூனிக்காக மாற்றுறது தான் வந்து கிப்லி. இது ஆக்சுவலி வந்து முன்னாடி நிறைய சாஃப்ட்வேர் ஆப் எல்லாம் இருந்தது, இந்த மாதிரி டூனிஃபை பண்ணலாம், நம்மளோட ஃபேஸ் கிரியேச்சரே வந்து அப்படியே அனிமி மாதிரி கன்வெர்ட் பண்ணலான்ட்டு எல்லாம் இருந்தது. பட் அப்போல்லாம் இந்த அனிமி ஃபேண்டசிக்கு இல்லாத ஒரு ஹைப் வந்து இப்போ ரீசெண்ட் டேஸில் ஏன் இந்த கிப்லிக்கு மட்டும் இவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீணா போன செலிபிரிட்டிஸ்லாம் அவங்களோட சோஷியல் மீடியா அக்கௌண்ட்டை என்கேஜிங்காக வச்சுக்கிறதுக்காக சும்மா எடிட் பண்ணி போட்டது இந்த கிப்லி ஆர்ட். அதை பார்த்து நம்ம ஆட்கள் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி நல்லா இருக்கே, இவங்க போகிற மாதிரி நம்மளும் ட்ரை பண்ணலாமேன்ட்டு இப்படி அவனை பார்த்து இவன் ஒரு போஸ்ட் போட, இவனோட போஸ்ட்டை பார்த்து இன்னொரு போஸ்ட்டை போட, அவனோட போஸ்ட்டை பார்த்து ஊரே இந்த போஸ்ட்டை போட, இப்படி இது ட்ரெண்ட் ஆயிடுச்சு. இவ்வளோ ட்ரெண்டிங்காக போகிற இந்த கிப்லி ஸ்டைல்னா என்ன? 2 நாளைக்கு முன்னாடி தான் இது லான்ச் ஆச்சு அப்படின்னு கேட்டானா இல்லை, 1985லேருந்து இது நடத்திட்டு வராங்க. இவர் தான் இதோட ஃபவுண்டர் மியாசாக்கி. இவர் கண்டுபிடிச்ச இந்த கிப்லின்றது நத்திங் பட் மேகசின்ல யூஸ் பண்ற ஒரு ஆனிமி பிக்சருக்கு தான் இந்த பேர் வச்சிருக்காங்க. லைக் நம்ம ஊர் தினத்தந்தி பேப்பர்ல வர இந்த கன்னித்தீவு கார்ட்டூன்ஸ்லாம் இருக்கும் பாத்தீங்களா, ஸோ அந்த மாதிரி வந்து உருவானது தான் இந்த ஆனிமி கிப்லி. லேட்டர் இதே அனிமி ஃபார்மேட் வச்சு நிறைய அனிமி மூவிஸ்லாம் வந்து ஜாப்பனீஸ்ல ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஈவன் நவ் நம்ம நெட்ஃப்ளிக்ஸ்ல கூட அந்த மூவிஸ்லாம் இருக்கு. ஸோ திஸ் இஸ் வாட் த ஆக்சுவல் ஸ்டூடியோ கிப்லி இஸ் ஆல் அபவுட். பட் நம்ம இந்த கிப்லி ஆர்ட்டை எந்த அளவுக்கு வந்து மோசமாக வந்து நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் பார்த்தீங்களா. அதாவது இது வந்து ரொம்ப அத்தன்டிக்காக அவங்க வந்து ஃபாலோ பண்ணிட்டு வர ஒரு ஆனிமி கிரியேஷன். இதை வந்து எப்படி இருந்தேன்னா இப்படி மாறிட்டேன் அப்படின்ட்டு ஒரு ஜஸ்ட் ஒரு ஃபீட் கவுண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காகவும், நீ அந்த எடிட் உன் அக்கௌண்ட்ல போட்டிருக்கியா, அப்போ நானும் அதை எடிட் பண்ணி என் அக்கௌண்ட்ல போடுவேனே அப்படின்ற ஒரு அல்ப ஆசைக்காகவும் வந்து இதை பாடாப்படுத்திட்டு இருக்கோம் ஒரு 2 நாளா. எனக்கு தெரிஞ்சு இந்த ஃபவுண்டரே வந்து இந்த அளவுக்கு வந்து இதை போட்டு தேய்ச்சிருக்க மாட்டார், அந்த அளவுக்கு நம்ம தேய்ச்சிட்டோம்னு நினைக்கிறேன். ஓகேப்பா, உலகம் எவ்வளியோ அவ்வளியே நானும் அப்படின்னு நினச்சிட்டு உலகம் போகிற மாதிரி தான் நானும் போவேன், அவங்கெல்லாம் கிப்லி ஆர்ட் கிரியேட் பண்ணும்போது நானும் கிரியேட் பண்ணுவேன்ட்டு சோஷியல் மீடியா யூடியூப் அக்கௌண்ட்லாம் பார்த்து எப்படி இதை கிரியேட் பண்ணோன்ட்டு ஒரு ஹைப்பில் இருப்பீங்க. நான் சொல்கிறேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் திங், நீங்கள் எதிர்பார்க்குற இந்த கிப்லி இமேஜ் இருக்குல்ல, இந்த ஃபில்டரை வந்து நம்ம ஃப்ரீயாக ஆக்சஸ் பண்ணவே முடியாது. யாராச்சும் ஒருத்தர் யூடியூப்லயோ இல்லை வேற ஏதாச்சும் ஒரு ஷார்ட்ஸ்லயோ வந்து இந்த லிங்கை கிளிக் பண்ணுங்க 100% கிப்லி இமேஜ் ஸ்டைல் வந்து ஃப்ரீயா கிடைக்கும் அப்படின்னு சொன்னானா ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபேக், அது உண்மை இல்லை. நீங்க கிப்லி ஸ்டைலை எங்க பிக்சர் பர்ஃபெக்டா ஆக்சுவலா என்ஜாய் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா சாட் ஜிபிடியில மட்டும்தான். அதில் மட்டும்தான் பர்ஃபெக்ட் சிமிலாரிட்டி ஆஃப் பிக்சர்ஸ் இன் ஆனிமி ஃபார்மேட் உங்களுக்கு கிடைக்கும். பட் சாட் ஜிபிடியில் ஒரு ட்ராபேக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு நாளைக்கு 3 தான் வந்து ஆக்சஸ் பண்ண முடியும். அதுவும் முன்னாடி வந்து அந்த ஆஃபர் கொடுத்துருந்தாங்க, இப்போ வந்து சர்வர் ரொம்ப பிஸியாக இருக்கிறதுனால அதையும் கட் ஷார்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு இந்த ப்ராம்ப்ட் மெசேஜ் வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகிடும். ஃபஸ்ட்டு ஒரு இமேஜ் மட்டும்தான் நீங்கள் அப்லோட் பண்ண முடியும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து திருப்பியும் எனக்கு கிப்லி ஸ்டைல் வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுவாங்க. அது சும்மா இல்லைங்க, 1950 பர் மந்த் பண்ணணும். ஒரு ஓடிடி ஆப்பு கூட இவ்வளோ நம்ம செலவு பண்ண மாட்டோம். இதுக்கு காரணமும் நம்ம தான். இனிஷியலாக பார்த்தீங்கன்னா சாட் ஜிபிடியில் வந்து ஒரு நாளைக்கு 3 கிப்லி ஆர்ட் ஃபார்ம் இமேஜஸ் வந்து நம்ம அப்லோட் பண்ணலாம். 24 ஹவர்ஸுக்கு அப்புறமா அதை ரினியூ பண்ணுற மாதிரி தான் அவங்க வச்சுருந்தாங்க. பட் நம்ம ஆட்கள் ஓவர் ரெஸ்பான்ஸில் வந்து சர்வரே வந்து தாக்கு பிடிக்காம டவுன் ஆகிற அளவுக்கு இவங்க ஓவர் ரெஸ்பான்ஸ் கொடுத்துட்டாங்க. ஸோ அதனால ஃப்ரீ ட்ரையலை கேன்சல் பண்ணி அவன் சப்ஸ்கிரிப்ஷன் மஸ்ட்டுன்னு போட்டான். இப்படிதான் அவன் சர்வரை வச்சிருப்பியா அப்படின்னு அவனை கத்தி ஒரு பிரோஜனம் இல்லை. நம்ம தான் பக்குவமா நடந்திருக்கணும். ஒரே நாள்ல எல்லாம் பொத்தக்கடின்னு விழுந்தானா வந்து இப்படிதான் நிலைமா இருக்கும். சரி, சாட் ஜிபிடியில பண்ணாதானே காசு, இதே ஃப்ரீயா வேற எந்த ஆப்ல பண்ணலாம் அப்படின்னும் போது நிறைய யூடியூப் சேனலை ரெஃபர் பண்றது இந்த கிராக் ஏ, இது எக்ஸ் பிளாட்ஃபார்ம்ல இருந்து உங்களுக்கு அப்படியே டைரக்ட் பண்ணும். அண்ட் இதுல நீங்க எடிட் பண்ணும்போது அந்த சாட் ஜிபிடி அளவுக்கு வந்து கிளாரிட்டி இருக்காது. பேக்ரவுண்ட்லாம் வந்து சம்மந்தமே இல்லாம கொடுத்துருப்பாங்க. ஃபைண்ட் த 6 டிஃபரன்ஸ் அப்படின்னு ஒரு கேம் இருக்கும் பாத்தீங்களா, 2 இமேஜை கம்பேர் பண்ணி, அது மாதிரி இதுல வந்து எக்கச்சக்க டிஃபரன்ஸை நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அந்த அளவுக்கு வந்து வேரியேஷன்ஸ் இருக்கும். ஒரு அனிமே பிக்சருக்கும் ஒரிஜினல் பிக்சருக்கும் வேரியேஷன் இருந்தா என்ன, ஃப்ரீயா என் மூஞ்சை வந்து அனிமையா கன்வெர்ட் பண்ணும்போது இந்த ஆப் எனக்கு ஓகே அப்படின்னு நினைப்பீங்க. பட் அந்த இன்ஃபர்மேஷனும் தப்பு.
இந்த ஆப்பும் உங்களுக்கு ஃப்ரீயாக கிப்லி இமேஜை கன்வெர்ட் பண்ணி தராது. இதுவுமே ஒரு நாளைக்கு 3 இமேஜ் நீங்கள் பண்ணலாம். அதுக்கப்புறம் ரெனியூவல் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. சப்ஸ்கிரிப்ஷன் மட்டும்தான் கேட்கும். இதுவும் ஒரு மாதத்துக்கு ₹470 நீங்கள் கட்ட வேண்டியது வரும். அப்போ எங்கே தான் நான் என்னோட கிப்லி இமேஜை ஃப்ரீயாக எடிட் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்க்ரோலிங்கில் வர இந்த ஆப் எல்லாமே வந்து நிறைய யூடியூப் சேனல்ஸ்லையோ இல்லை வேற எங்கேயோ வந்து சோஷியல் மீடியாலேயோ இந்த ஆப்ஸ் எல்லாம் வந்து நிறைய ப்ரிஃபர் பண்ணியிருக்காங்க. பட் அதுக்குள்ளே போய் நீங்கள் எடிட் பண்ணாலும் உங்களுக்கு கிப்லி இமேஜை வந்து சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணாதான் மட்டுமே வந்து இந்த இமேஜை ஆக்சஸ் பண்ண முடியும். மற்றபடி மீதி இருக்கிற அந்த பேசிக் அனிமி இமேஜஸ் லைக் இந்த மாதிரி கன்வெர்ட் பண்ணுற இமேஜஸ்லாம் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக அவைலபிளாக இருக்கும். பட் கிப்லி இமேஜஸ் வந்து பெய் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் ஆக்சஸ் பண்ண முடியும். பேனா சும்மாலாம் இல்லைங்க. ஒரு வருஷத்துக்கான மொபைல் ரீசார்ஜ் அமௌண்ட்டை வந்து ப்ரீமியமாக நீங்கள் வந்து பே பண்ண வேண்டியது இருக்கும் ஜஸ்ட் ஒரு மாதத்துக்கு. இதுக்கு பேர் தாங்க மார்க்கெட்டிங். பட் சும்மா இல்லாத இந்த யூடியூப் சேனலு இல்லை வேறு ஏதாவது சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சஸ்ஸு எல்லாமே வந்துட்டு ஸ்டூடியோ கிப்லி இதை கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரீயாக கிடைக்கும், இந்த வெப்சைட் போங்க ஃப்ரீயாக கிடைக்கும், இப்படி பண்ணுங்கள் 1 மினிட்குள்ளே நீங்கள் 100 ஃபோட்டோஸ் கூட எடிட் பண்ணிடலாம் அப்படின்னு நிறையா வந்து 2 நாளாக நானும் பார்த்துட்ருக்கேன், நீங்களும் பார்த்துட்ருப்பீங்க. அது எல்லாமே சுத்த பொய். சும்மா மற்றவங்கள வந்து புல் டவுன் பண்ணணும்னு நான் சொல்லலை. எல்லா ஆப்ஸுமே வந்து நான் பர்சனலாக ட்ரை பண்ணியிருக்கேன். எல்லாத்துக்குமே வந்து சப்ஸ்கிரிப்ஷன் தான் கேட்குது, பெய்ட் ஃபார்மேட் தான் உங்களுக்கு கேட்குது. ஃப்ரீ ஆப்ஸ் நீங்கள் பண்ணலாம், பட் பண்ணானா வந்து இந்த மாதிரி ஒரு எக்ஸாக்ட் ஒரு ஸ்டூடியோ கிப்லி ஃபீச்சர்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்காது. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கிப்லி ஆர்ட்டுன்ற பேரில் வந்து சும்மா அந்த வெப்சைட் லிங்க்ஸ்லாம் நிறைய இன்ஃப்ளூயன்சர்ஸ் வந்து டேக் பண்ணுறாங்க. ஸோ அது மூலமாக எடிட் பண்ண இமேஜஸ்லாம் இது. ஏன் இந்த அளவுக்கு ஒரு ஃபேமஸான ஒரு ஆப்போட சர்வர் டவுன் ஆகிற அளவுக்கும் அதோட கன்சர்ன் சிஇஓ வந்து நம்மக்கிட்ட கெஞ்சி கொஞ்சம் வெயிட் பண்ணுங்களேன், கொஞ்சம் ரெஸ்ட் கொடுங்களேன் அப்படின்ட்டு ப்ளீஸ் பண்ணுற அளவுக்கு வந்து இந்த கிப்லி ஆர்ட் கிரேஸ் வந்து ஏன் யங்ஸ்டர்ஸ்க்காக இருக்கட்டும் இல்லை சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்ஸ்க்காக இருக்கட்டும் எல்லாருக்குமே ஜஸ்ட் ஆஃப்டர் ஆல் ஒரு குழந்தைத்தனமான ஆனிமி பிக்சர் எடிட் இதில் ஏன் இவ்வளோ கிரேஸ் வருது அப்படின்னு நினச்சிங்கன்னா, இன்பில்ட்டாகவே சின்ன வயசுலேருந்து நம்ம ஃபஸ்ட்டு பார்த்து ஃபேண்டஸியாக அட்மையர் ஆகிற விஷயம்னு பார்த்தீங்கன்னா இந்த கார்ட்டூன்ஸ் அண்ட் அனிமி கிரியேச்சர்ஸ். நான் சொல்கிற இந்த விஷயம் வந்து பேசிக்காக எல்லாருமே உங்கள் லைஃப்பில் பண்ணியிருப்பீங்க. சின்ன வயசில் நீங்கள் கார்ட்டூன் பார்த்தீங்கன்னா அந்த கார்ட்டூனில் வர ஏதோ ஒரு ஸ்பெசிஃபிக் கேரக்டர் வந்து உங்களை நீங்களாகவே அதை இமேஜின் பண்ணிட்டு வாழ ஆரம்பிச்சிருவீங்க. நான் வந்து 90s கிட்ஸ்னால நான் ஜெட்டிக்ஸ் நிறையா பார்ப்பேன். ஸோ அதில் வர பவர் ரேஞ்சஸாகவே நான் வாழ்ந்துட்டு இருப்பேன் சின்ன வயசில். இந்த மாதிரிலாம் ஃபேண்டஸியாக நம்ம இமேஜினேஷனில் இருந்த இந்த கார்ட்டூனிக் இமேஜஸ் எல்லாம் ரியலிஸ்டிக்காக இவங்க கன்வெர்ட் பண்ணுறாங்க அப்படின்னும் போது ஓகே நம்ம வந்து ஒரு கார்ட்டூனாக இருந்தால் எப்படி இருப்போம் அப்படின்ற ஒரு கிரேஸ் தான் வந்து இவ்வளோ தூரம் வந்து இந்த கிப்லி ஆர்ட் ஃபார்மை வைரலாக ஆக்கிட்டு வந்தது. பட் என்னதான் இருந்தாலும் இன்னும் 2 நாளைக்கு சொல்ல போனால் வைரலாக இருக்கும் ஒரு விஷயம். வேற ஏதாவது இன்னொரு வைரல் திங் வந்தானா இந்த கிப்லி ஆர்ட் அகைன் காணாமல் போயிடும். ஓ இப்படி ஒரு ஃபில்டர் இருந்ததா அப்படின்ட்டு திருப்பி நமக்கே யோசிக்க வரும். பட் ஃபேக்ட் இதுதான், சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்னு ஒன்று வந்ததுக்கப்புறம் சப்ப விஷயத்துக்கெல்லாம் அடிச்சுக்கிறோம், சப்ப விஷயத்தெல்லாம் ட்ரெண்ட் ஆக்குறோம், இதில் என்னடா இருக்குது அப்படின்ற மாதிரி தான் யோசிக்க தோணுது. அஃப்கோர்ஸ் ஒரு விஷயம் புதுசாக வரும்போது ஒரு தடவை அதை என்ஜாய் பண்ணிக்கலாம். நானுமே சில பிக்சர்ஸ் எடிட் பண்ணி போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதை ஒரு லிமிட்டோட வச்சுக்கலாமே. ஒரு சர்வரே வந்து கிராஷ் டவுன் ஆகி அண்ட் அதோட எம்ப்ளாயீஸ்லாம் சஃபர் ஆகிற அளவுக்கு வந்து தேவையில்லைன்னு நான் நினைக்கிறேன். ஸோ கிப்லி பற்றி நான் பர்சனலாக ரிசர்ச் பண்ணி அனலைஸ் பண்ணி தெரிஞ்சுட்டு சில விஷயத்த நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். இனிமேலும் இந்த கிப்லி ஸ்டைல் 100% ஃப்ரீ இங்கே கிடைக்கும் அப்படின்றத நம்பி நீங்கள் வந்து ட்ரை பண்ணி போகாதீங்க, ஏமாற தான் செய்வீங்க. அண்ட் இன்னும் 2 நாள் ட்ரெண்டாக போகிற ஒரு பிக்சர் விஷயத்துக்காக வந்து அவ்வளோ தூரம் நம்ம காசு கட்டணும்னு அவசியம் இல்லை. இதே மாதிரி இன்னும் நிறைய இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.